விசில் சத்தம் சீக்கிரம் அடங்கிவிடும் என்று தவிக தலைவர் விஜயை முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு மறைமுகமாக தாக்கி பேசியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் அதிமுக பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை மறைமுகமாக விமர்சித்தார். விசில் சத்தம் எவ்வளவு வேகமாக வருகிறதோ அவ்வளவு வேகமாக அடங்கிவிடும் என்று கூறினார். மேலும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாகவும் திமுக அரசையும் முதலமைச்சரையும் கடுமையாக சாடி பேசினார். திண்டுக்கல்லில் 70 ஆண்டுகால குடியிருப்புகளை அகற்ற மாநகராட்சி முயற்சிப்பதாக கண்டித்து மண்ணெண்ணெய் ஊற்றி முதியவர் தீக்குளிக்க முயன்றதால் பதற்றம் நிலவியது. திண்டுக்கல் மாவட்டம் மங்களாபுரம் பகுதியில் 20க்கும் மேற்பட்ட வீடுகளை ஆக்கிரமிப்பு என கூறி இடிக்க வந்த மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. வட்டாட்சியர் வரைபடத்தில் இது சாலை இல்லை என மக்கள் வாதிட்ட நிலையில் ஜேசிபி இயந்திரங்களுடன் வந்த அதிகாரிகள் வீடுகளை இடிக்க முயன்றனர். அப்போது பரமசிவம் என்ற முதியவர் அதிகாரிகளின் முன்னிலையிலேயே மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். இதனால் அங்கு பதற்றம் நிலவியதைத் தொடர்ந்து போலீசார் அவரை தடுத்து காப்பாற்றியதால் அதிர்ஷ்டவசமாக பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. அறநிலையத்துறை நிலம் தொடர்பான பிரச்சினையில் இரு குடும்பங்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலின் போது பெண் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அரியலூர் மாவட்டம் சின்னவளையம் கிராமத்தில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான 36 சென்ட் நிலம் தொடர்பாக மதன்குமார் மற்றும் அறிவழகன் ஆகியோருக்கு இடையே மோதல் ஏற்பட்டது. அதிகாரிகள் நிலத்தை மீட்க வந்தபோது மதன்குமார் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டார். அப்போது எதிர்த்தரப்பை சேர்ந்த அறிவழகனின் மனைவி மகாலட்சுமி திடீரென தன் மீது மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். போலீசார் துரிதமாக செயல்பட்டு அவரை மீட்டனர். இருப்பினும் இச்சம்பவத்தால் திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் இதுல தலையிட்டு இந்து அறநிலையத்துறையில பேசி அவங்களை கண்டிச்சு அவங்களுக்கு நோட்டீஸ் தரணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். அப்படி இல்ல இதோட இது விடுவேன்னு சொன்னா நாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் செல்லுக்கு இதை பத்தி புகார் அளிப்போம். எங்க ஊர் ஜனம் எல்லாமே இருக்காங்க, ஊர் நாட்டார் எல்லாமே இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும் இந்த கோயிலுக்கு மொத்தம் சொந்தமானது 12.5 ஏக்கர் இருக்கு. எல்லாத்துட்டையும் எடுங்க, நாங்களும் இடத்த தரோம். எங்களை மட்டும் குறி வச்சு பர்சனலா இதை தாக்குறது பாக்குறாங்க. இதுக்கு தேவையான நாங்க குடியிருக்கிறதுக்கான டாக்குமெண்ட் 1964 குடியிருக்கிறது இருக்கு. நகராட்சியில இருந்து என் வீட்டுல நாங்க தான் இந்த இடத்துல குடியிருக்கோம். 22 பேர் குடியிருக்கோம் என்ற நகராட்சி குடியிருப்பு இருக்கு. கரண்ட் பில்லு இருக்கு, தண்ணி வரி ரசீது இருக்கு. இது எல்லாமே இருந்தும் எங்களை மிரட்டணும் அப்படிங்கறதால போலீஸ் அராஜகம் பண்றாங்க இந்த அறநிலையத்துறை. அதை கலெக்டர் கண்டிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். சென்னையில் உலக மகளிர் உச்சி மாநாட்டில் பெண்களின் பாதுகாப்பிற்காக பிங்க் வசதிகள் மற்றும் புதிய திட்டங்களை அர்ப்பணித்தார். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் 2 நாட்கள் நடைபெறும் உலக மகளிர் உச்சி மாநாட்டை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் வேலைவாய்ப்பிற்காக பிங்க் பேருந்துகள், ஆட்டோக்கள் மற்றும் அனைத்து மகளிர் காவல் நிலைய வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் உலக வங்கி உதவியுடன் தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்தையும் 14 வயது மாணவிகளுக்கான கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி திட்டத்தையும் அவர் அறிமுகப்படுத்தினார். 2030க்குள் $1 டிரில்லியன் பொருளாதார இலக்கை அடைய பெண்களின் பங்கு அவசியம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னையில் நடைபெற்ற உலக மகளிர் உச்சி மாநாட்டில் உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின், இந்தியாவிலேயே பெண்கள் அதிக அளவில் வேலைக்கு செல்லும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக பெருமிதம் கொண்டார். விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், மகளிர் உரிமை தொகை போன்ற திட்டங்கள் பெண்களின் வாழ்வாதாரத்தை மாற்றியுள்ளதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் அவர்கள், பெண்கள் அச்சமின்றி வாழவும் மரியாதையான ஊதியம் பெறவும் தேவையான அனைத்து கட்டமைப்புகளையும் திராவிட மாடல் அரசு உருவாக்கி தரும் என்று உறுதியளித்தார். முழுக்க நம்ம திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்களோட ஒத்துப்போகக்கூடிய குறிக்கோள்களை இந்த தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் கொண்டிருக்கு. அதனாலதான் இந்த உச்சி மாநாட்டுக்கு அழைப்பாளராக இல்லாம உங்கள ஒருத்தனா, இன்னும் சொன்னா ஒரு பார்ட்னரா நான் வந்திருக்கிறேன். ஆண் பெண்ணுக்கு இடையேயான பாலின இடைவெளியை குறைச்சா பொருளாதாரம் வேகமா வளரணும்னு IMF அமைப்பே சொல்லுது. நாங்களும் 2030க்குள்ள $1 டிரில்லியன் பொருளாதாரம் கொண்ட தமிழ்நாடு என்னும் எங்கள் இலக்கை அடைய பெண்கள் தான் முக்கிய பங்கு வகிக்கணும்னு செயல்பட்டு வரோம்.
ராணுவ வீரர்களின் தியாகமே நாட்டின் நிம்மதி என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பெருமிதம் கொண்டார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் குடியரசு தினத்தை முன்னிட்டு முன்னாள் படை வீரர்களுக்கான போர் நினைவு சின்ன திறப்பு விழா நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பங்கேற்று நினைவு சின்னத்தினை திறந்து வைத்து மலர் வளையம் வைத்து மரியாதை செய்தார். பின்னர் விழாவில் பேசிய ராஜேந்திர பாலாஜி, எல்லைகளை காக்கும் வீரர்களால் தான் நாம் நிம்மதியாக வாழ்கிறோம் என்று குறிப்பிட்டார். அதிமுக என்றும் ராணுவ வீரர்களை மதிக்கும் இயக்கம் என்றும் ராணுவ வீரர்களின் தியாகமே நாட்டின் நிம்மதி என குறிப்பிட்டார். திமுகவுடன் தான் நேரடி போட்டி, யாருடைய மிரட்டல்களுக்கும் அஞ்ச மாட்டோம் என்று தவிக நிர்வாகி அருண்ராஜ் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் குடியரசு தினத்தையொட்டி 2 நாள் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் பரிசளிப்பு விழா நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் 130 ஆண்டு பழமையான விசிலை பரிசாக பெற்று விசில் சின்னத்தை அறிமுகம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அருண்ராஜ், தங்களுக்கு திமுகவுடன் தான் நேரடி போட்டி என்றும் அதிமுகவுடன் அல்ல என கூறினார். கரூர் சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணையில் பாஜக தலையிடுவதாக குற்றம் சாட்டினார். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். போட்டி இந்த தேர்தலில் வந்து டிவிகே வர்சஸ் டிஎம்கேக்கு தான். ஈரோட்டில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் தலைவர் சொல்லியிருக்காரு, களத்தில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் பதில் சொல்லுவோம். அதனால் நாங்கள் எங்கள் தேர்தல் எந்த திசையில் போகணுமோ அந்த திசையில் நாங்கள் தெளிவாக போயிட்டோம். அதிமுக திமுகவின் பி டீம் போன்று செயல்படுவதாக தவிக மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் சாடியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுகவை விமர்சிக்காமல் தவிகவை தாக்கும் அதிமுக திமுகவின் பி டீம் போன்று செயல்படுவதாக கூறினார். அரசியலில் புதிய இயக்கத்தின் மீதான பல்முனை தாக்குதல் தங்களின் வெற்றிக்கான அடையாளம் என்று குறிப்பிட்ட செங்கோட்டையன், எதிர்க்கட்சி ஒன்று புதிய இயக்கத்தை விமர்சிப்பது அரசியல் நடைமுறையில் இல்லாத ஒன்று என்றாலும் இது வேதனை அளிப்பதாக கூறினார். திமுகவுக்கு இவர்கள் பி டீமாக செயல்படுகிறார் என்பதற்கு இதுவே ஒரு எடுத்துக்காட்டு. எந்த புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு இயக்கத்தின் மீது குற்றச்சாட்டு சொல்வது என்பது ஒரு எதிர்க்கட்சியுடைய நடைமுறையில் இதுவரையிலும் இல்லாத ஒன்று. இங்கேதான் ஒவ்வொருவரும் அந்த கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது வேதனை அளிக்கக்கூடிய. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு ரூபாய் 10 லட்சம் வழங்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். நாமக்கல் அடுத்த சாலபாளையத்தில் அதிமுக மாநகரம் சார்பில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதனை கொடியசைத்து தொடங்கி வைத்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ஜல்லிக்கட்டில் உயிரிழக்கும் வீரர்களின் குடும்பங்களுக்கு ரூபாய் 10 லட்சம் வழங்கப்படும் என்றும் வீரர்களுக்கும் காளைகளுக்கும் இன்சூரன்ஸ் செய்யப்படும் என்றும் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்று சிறப்பித்தனர். ஜல்லிக்கட்டு விளையாட்டில் ஈடுபட்டிருக்கின்ற விளையாட்டு வீரர்கள் எதேச்சையாக காளைகளால் தாக்கப்பட்டு உயிரிழந்தால் அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் குடும்பத்திற்கு உதவியாக வழங்கப்படும். அதேபோல ஜல்லிக்கட்டு வீரர்கள் போட்டியில் கலந்து கொள்கின்ற வீரர்களுக்கு யாரெல்லாம் பதிவு செய்யப்பட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் அரசாங்கமே இன்சூரன்ஸ் செய்து கொடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அதே போல ஜல்லிக்கட்டு படத்தின் உரிமையாளர் வைத்த கோரிக்கை, அந்த ஜல்லிக்கட்டு இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற காளைகள் அனைத்தும் கணக்கிட்டு அந்த காளைகளுக்கு இன்சூரன்ஸ் செய்யப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து மிக திரளாக வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து, தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. மற்ற தமிழக பகுதிகள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் 30ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும் என்றும், ஜனவரி 31 மற்றும் பிப்ரவரி 1ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.